அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மேல் உள்ள விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரூத் 2வது அதிகாரம் 13வது வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமமாய் இராது விட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றாள். முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம், அவ கேக்குறா, ரூத், நீங்க என்னை விசாரிக்கிறதுக்கு, உங்க கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்கு எதனால கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது போவாஸ் பதில் சொல்றாரு, நீ உன் தகப்பன் தாயெல்லாம் விட்டுட்டு அறியாத ஜனத்தினிடத்துல வந்த, உன் நகோமிக்கு நீ அன்பா இருந்த, இதெல்லாம் பார்த்து அவரோட சட்டையின் கீழே, தேவனுடைய சட்டையின் கீழே அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நம்ம வாசித்தோம். அந்த அதுக்கு இப்ப ரூத் பதில் சொல்றா, நான் உங்க வேலைக்காரில கூட நான் சமமானவள் கிடையாது, கீழே விழுகிறத பொறுக்கிறதுக்காக வந்த அந்நிய பெண், ஆனாலும் என்கிட்ட ஆறுதலா பேசி பட்சமா பேசினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்ற வார்த்தைகளை இங்க பாக்குறோம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். இப்ப சாப்பிடுற நேரம் வந்த உடனே அவளுக்கு சாப்பாடு இல்ல. உடனே தன்னுடைய வேலைக்காரர்களோடு சேர்ந்து சாப்பிடுறதுக்கு அப்பத்தை புசித்து துணிக்கையில தோய்த்து கொள்ள, பிரெட்டை அந்த இதுல தோய்த்து கொள்றதுக்கு சொல்றாள். அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கறத இங்க நம்ம பாக்குறோம். அவள் அறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச பிறகு மீதியானத தன்னுடைய மாமிக்கு கொடுக்கும்படியா நகோமிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோட அத எடுத்து வைத்து கொண்டாள். போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கூட தன்னை பத்தி சொல்லும்போது, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவனிடத்துல வரும்போது நம்மளோட தாகம், ஆவிக்குரிய பசி தாகம் தீர்க்கப்படும். இங்க போவாசத்தை தேடி வந்த அந்த பெண்ணுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கப்பட்டது. திருப்தியா சாப்பிட்டு மீதியானதை அவள் எடுத்துக்கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். தன்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளையிடுறான். அவ பொறுக்கும் போது அவளை துன்பப்படுத்தக்கூடாது. அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்துங்கள், நீங்களே கொஞ்சம் இதை சிந்தி விடுங்க, அவ பொறுக்கிடட்டும், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். ஈனப்படுத்தக்கூடாது, அவளை அதட்டக்கூடாது. ஏன்னா அவ அந்நிய பெண்ணு. அதனால இவன் அவளுக்கு சப்போர்ட்டா, அவளுக்கு அன்பு காட்டும்படியா தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறார். அப்படியே
அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். இங்க ரூத்தோட கடின உழைப்ப நம்ம பார்க்கலாம். கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவ பொறுக்குனது ஒரு மரக்கால் இருந்தது. வார்கோதுமை பார்லி அது ஒரு மரக்கால்ன்றது 2 வாரத்துக்கு 2 பேருக்கான உணவு. அவ்வளோ அளவு. அந்த அளவுக்கு அவ ஒரு நாள்ல வேலை செய்து பொறுக்கினாள். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். நகோமி பார்க்கிறா. அவ பொறுக்கி கொண்டு வந்ததை நேரா தன்னுடைய மாமியிட்ட காட்டுறான். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாய் வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். ஏன்னா அவ பசியோடு இருப்பா. அதனால நகோமிக்கு அந்த தான் கொண்டு வந்த வறுத்த கோதுமைய கொடுத்தா. இங்க நகோமியிட்ட அவ அன்பாய் இருந்தத ரூத் தன்னுடைய மாமியாரிடம் அன்பாய் இருந்தத இங்க நம்ம பார்க்கிறோம். நல்ல குணசாலி அப்படின்றத அவளுடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல காட்டுகிறத பார்க்கிறோம். கடின உழைப்பு, தன்னுடைய மாமியார் இடத்துல அன்பு காட்டுறது, இரக்க குணத்தெல்லாம் பார்க்கலாம். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, முதல்ல எங்க கதிர் பொறுக்கின, எங்க வேலை செய்த அப்படின்னு கேட்கிறா. தன்னுடைய மருமகள் மேல அக்கறையோடு விசாரிக்கிறா. உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். உன்னை விசாரித்தவன் ஆசீர்வாத என்று வாழ்த்துறா. அப்பொழுது அவள், இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பெயர் போவாஸ் என்றாள். எங்க வேலை செய்தான்னு கேட்ட கேள்விக்கு இவ போவாஸோட வயல்ல வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வேலை செய்த இடத்த சொல்றான். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். உயிரோடு இருக்கிறது நகோமியும் ரூத்தும். மரித்தவர்கள் நகோமியின் கணவனான எலிமலைக்கு அவனோட பிள்ளைகள் கிலியோன், மக்லோன், அவங்க எல்லாம் மரித்தவர்கள். அவங்களுக்கெல்லாம் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. ஏன்னா தங்களுக்கு உதவி செய்தவனை ஆசீர்வதித்து நகோமி சொல்றான். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையான், நம்மை ஆதரிக்க சுதந்திரவாளிகளில் ஒருவனாய் இருக்கிறான் என்றாள். இப்ப நகோமி ரூத்துக்கு காட்டி கொடுக்கறா. அது யாரு அப்படின்றத, போவாஸ்ன்றது யாருன்றத சொல்லி கொடுக்கிறா. இது மாதிரிதான் நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறவர். யார் போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். பின்னும் மோவாபிய ஸ்திரீயான ரூத், அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரு மட்டும் நீ என் வேலைக்காரியோட கூடவே இரு என்று சொன்னார். அறுப்பு காலம் முழுசும் வேலை இருக்கிற வரைக்கும் நீ என்னுடைய வயல்ல என்னோட வேலைக்காரர்களோடு கூட இரு. 2வது அதிகாரம் 8வது வசனத்துல போவாஸ் ரூத் இடத்துல சொன்ன காரியத்தை இங்க ரூத் நகோமி கிட்ட சொல்றா. அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடு போகிறது நல்லது என்றாள். இப்ப மருமகள்கிட்ட நகோமி சொல்றா, வேற வயலுக்கு போக வேண்டாம்,
இங்கேயே போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வழி நடத்துறார். அது மாதிரி நகோமி ரூத்தை வழி நடத்துற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்மளையும் சரியான பாதையில வழி நடத்துவார். நம்ம ரூத் நகோமி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது போல நம்மளும் பரிசுத்த ஆவியானவர் சொல்ற பாதையில நம்ம போனோம்னா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரு மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரியோடு கூட இருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினான். அறுப்பு காலம் முடிகிற வரைக்கும், அப்ப அறுப்பு முடிகிற வரைக்கும் சிந்தப்படும். அத பொறுக்கி கொள்ளும்படியா பொறுக்கிறதுக்காக போவாசோட வயலுக்கு போவாசோட வேலைக்காரிகளோடு சேர்ந்து இருந்தா. அடுத்து தன்னுடைய மாமியிடத்துல தங்கி இருந்தா. வேலை செய்கிற நேரத்துல போவாசோட வயலுக்கு போய் மீதமுள்ள நேரங்கள்ல தன்னுடைய மாமியோடு தங்கி இருந்தார். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறாரு. போவாஸ் அவளுக்கு வேணுங்கிற சாப்பாட்டை கொடுத்து அவளை திருப்தி அடைய வைக்கிறார். அது போல இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆவிக்குரிய பசி தாகங்களை தீர்த்து அவரிடத்துல வர்றவங்க பசி அடைவதில்லை, அவரிடத்துல ஜீவன் தண்ணீரை பெற்று கொள்ளுறவங்க தாகம் அடைவதில்லை அப்படின்றத தியானிச்சோம். போவாஸ் தன்னுடைய வேலைக்காரரிடத்துல ரூத்தை ஈனப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் சிந்தி விடுங்க, அவ பொறுக்கிக்கிடட்டும் அப்படின்னு சொன்னாரு. அதட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. அவ அந்த நாள்ல சாயங்காலம் மட்டும் கதிர் பொறுக்குனா சுறுசுறுப்பா வேலை செய்தத நம்ம இங்க கற்றுக்கொண்டோம். அது ஒரு மரக்கால் வார்கோதுமை அளவா இருந்தது. அத பொறுக்குனதை கொண்டு தன்னுடைய மாமி இடத்துல கொடுத்தா. அவ சாப்பிட்டது போக மீதத்தை நகோமி இடத்துல கொடுத்தா அப்படின்றத தியானித்தோம். இங்க ரூத்தோட அன்பை குறிச்சு தியானித்தோம். அப்புறம் நகோமி விசாரிக்கிறா எந்த வயலுக்கு போனான்னு சொல்லும்போது போவாசோட வயலுக்கு போனேன்னு சொன்ன. அப்ப நகோமி நமக்கும் மரித்து போன உங்களுக்கும் தயவு காட்டின கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்ல, போவாஸ் யார் என்பத ரூத்துக்கு சொல்லி கொடுக்கிறா. அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை நமக்கு கொடுப்பாரு. அவருடைய சத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அப்ப நகோமி நீ வேற வயலுக்கு போக வேண்டாம், இதே வயலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரூத்த வழி நடத்துறத பார்த்தோம். அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சரியான பாதையில வழி நடத்துவாரு. அவர் சத்தத்தை கேட்டு நடக்கணும் அப்படின்றத தியானித்தோம். அறுப்பு முடிகிற வரைக்கும் ரூத் போவாஸோட வேலைக்காரர்களோடு கூட இருந்தா. மீதி நேரத்துல தன்னுடைய மாமியோடு தங்கி இருந்தாள் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பாதையில நடக்கிறதுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுக்கும்போது அதை ஆண்டவரே நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரூத் தன் மாமியோடு தங்கி இருந்தது போல நாங்கள் பரிசுத்த ஆவியானோரோடு இசைந்து செயல்பட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கருத்துல எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. அநேகர் உம்முடைய அன்பை வல்லமையை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்மோடு இசைந்து உம்முடைய பணியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.